தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய சிறப்பு ஒளிபரப்பிற்காக யாழ்மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்வன் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு கலையகத்திலிருந்து நாங்கள் நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகின்றோம். இன்று அதிகாலை வேளையில் நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய தேர் உற்சவ காட்சிகளை நேரலையாக எமது புலம்பெயர்ந்த உறவுகளுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். எனவே இன்று இந்த நல்லைக்கந்தன் ஆலயத்தில் காலை தொடக்கம் மாலை வரை எப்படியான சூழ்நிலையில் மக்கள் இருந்தார்கள், ஆலய வழிபாட்டு முறைமைகள் எப்படி இருந்தது என்பதை எங்களுடைய மீள் ஒளிபரப்பிற்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். எனவே எங்களுடைய ஆலய சூழலில் இடம்பெறுகின்ற அனைத்து காட்சிகளையும் தொழில்நுட்பவியலாளர்களும் எங்களுடைய வர்ணனையாளர்களும் ஆலய சூழலில் இருக்கின்றனர். அந்த வர்ணனையாளர்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். யாழ்ப்பாணத்தின் சிவபூமி என புகழ்பெற்ற ஈழமணி திருநாட்டின் சிகரமாக திகழ்கின்ற நல்லைக்கந்த பெருமானுடைய தேர் திருவிழா வைபவத்திலே அதிகாலை பொழுதிலே இணைந்து கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் உலக அங்கனம் வாழுகின்ற சைவத்தமிழ் நண்பர்களுக்காக தமிழ்வன் தொலைக்காட்சியினூடாக விசேடமாக அமைக்கப்பட்ட கலையகத்தில் இருந்து கொண்டு பெருமானுடைய தேர் திருவிழா வைபவங்களை நேரடியாக 24 மணி நேர சேவையாக தமிழ்வன் வானொலி தொலைக்காட்சியினூடாக இன்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் வர்ணித்து தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்விலே பெருமானுடைய தேர் திருவிழா வைபவத்துக்குரிய கைங்கரியங்கள் ஆரம்பமாகி உள்ளது. அற்புதமாக அங்கே தென்றல் காற்று வீசுகின்றது. காலை பொழுதினிலே கதிரவனுடைய காட்சி கண்துகிலா காட்சியாக காட்சி எழுந்து ஆர்ப்பரிக்க வசந்த மண்டபத்திலே எம்பெருமானுக்குரிய தீபதூப உபசாரங்களோடு தம்ப மண்டப பூஜையோடு பெருமானுடைய சண்முகப் பெருமான் என்றுமே காணுதற்கரிய பெருமான் சண்முகப் பெருமான் அன்று நல்லை பெருமானுடைய வீதியிலே தேர் திருவிழாவில் மட்டுமே சண்முகப் பெருமானை பார்த்து விடலாம். அதனாலேதான் நாலாதிக்கிலும் உள்ள அடியவர்கள் நானிலம் போற்றும் அடியவர்களாக நலந்தரும் நல்லைநகர் வீதியிலே எழுந்து நல்லவரம் பெற்றிட வேண்டும் என்று ஓடோடி வருகை தந்து அங்கே எள்ளு போட்டால் எள்ளு விழாது என்று போற்றும் வகையிலே அடியார்களுடைய திருக்கூட்டம் நாலாதிக்கிலும் இருந்து அலையோ அடியார் திருக்கூட்டமோ என்று போற்றும் அளவிலே ஆறுமுகப் பெருமானே தஞ்சமென்று ஓடோடி வருகை தந்திருக்கின்ற காட்சியை காணுகிறீர்கள் அன்பர்களே. நல்லூர் பெருமானுடைய பிரதான வாயிலினூடாக சண்முகப் பெருமான் அங்கே எழுந்து வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அடியார்களுடைய திருத்தோளிலே இவர்ந்து மிதர்ந்து வருகின்ற காட்சி, அன்பர்கள் எல்லோரும் புலாங்கிதமாக சுமந்து வருகிற காட்சி, தங்கமணி குடை நிழல் செய்ய தளிக்கரங்கள் ஆலாத்தி செய்ய பொங்குமனை பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்துன்னை பாட சங்கதிர குழலூத தாளங்கள் துள்ள அங்கே அடியவர்களுடைய அரோகரா என்ற கோஷங்கள் எழுந்து ஆர்ப்பரிக்கிறது. அது மட்டுமல்ல, ஓம் முருகா என்ற வார்த்தைக்கு எல்லையே கிடையாது. ஆடியும் பாடியும் அவன் திருவடியை நாடியும் ஓடியும் வழிபடுகின்ற பக்தர்களை காணுகிறோம் அன்பர்களே. சாமரைகள் நாலா திக்கிலையும் எம்பெருமானை குளிர்வித்த வண்ணமாக இருக்கிறது. அருகே பச்சை பசேல் என்ற வேப்பிலை பெருமானுடைய மயில் வாகனமோ தோகை விரித்தாற்போல குளிர்ச்சி செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்பர்களுடைய அந்த அரும் வெள்ளத்திலே அடியார்கள் எல்லோரும் அங்கே புலாங்கிதமாக இருக்க குங்குலிய கலையனாருடைய அந்த சரிகை தொண்டினுடைய நிலையை நல்லூரான் வீதியிலே நினைவுபடுத்துகின்ற அடியவர்களோ ஏராளம் ஏராளம். தூபமிட்டு சுகந்தத்தினாலே பெருமானை மகிழ்விக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அற்புதமான அந்த காட்சியிலே நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் அங்கே நெஞ்ச கனலிலே எழுந்தருளச் செய்த பெருமானே என்று கேட்கிறார். அதே போல இன்று அடியவர்கள் எல்லோரும் ஆறுமுகப் பெருமானை பார்க்கிறார்கள். கண்ணார கண்டு கையார தொழுது மெய்யார ததும்புகின்ற அந்த ஆறுமுகப் பெருமானை பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுடைய உள்ளத்திலே உள்ள அகந்தை, மமதை, விகற்பம், கற்பம், குரோதம்
காமம் என்று சொல்லுகின்ற 6 வகை பகைகளை எல்லாம் வெற்றி கொள்ள வல்ல பெருமானாக எழுந்திருக்கின்றார் அல்லவா. அத்தகைய 6 முகத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஈசானம், தட்புருஷம், பாமனம், அகோரம், சத்தியோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற 5 முகத்தோடு அதோ முகம் என்று சொல்லுகின்ற 6வது முகம் சிறப்பாக அமைந்திருக்கின்ற பெயரை பார்க்கிறோம் அன்பர்களே. அத்தகைய பெருமான் இப்போது தேர் முட்டியை நோக்கி வசந்த மண்டபத்திலே இருந்து தீபதூப ஆராதனைகளோடு செந்நிற பட்டாடையோடு சிவந்த மேனியழகனாக அழகுக்கு உபாத பரம்பொருளாக அலங்கார கந்தனாக அடியார்கள் அங்கே சிம்ம பீடத்திலே சுமர்ந்து வருகின்ற காட்சி. தேர்முட்டியிலே மெல்ல மெல்ல அங்கே அன்பர்கள் சுமந்து செல்ல அரோகரா கோஷங்கள் எழுந்து ஆட்பரிக்க அடியவர்களுடைய கண்களெல்லாம் அவனுடைய திருமேனியை கண்காள் காண்மீங்களோ என்ற அந்த வார்த்தைக்கு அமைய அடியவர்கள் திருக்கோலத்தை நோக்கிய வண்ணமாக இருக்கிறார்கள். உண்மையிலே என்றும் இல்லாத இன்பந்தன்னை இன்று நல்லை நகர் பெருமானுடைய திருவீதியிலே பெறுகின்றோம் என்ற அந்த வார்த்தைக்கு அமைய அன்பர்கள் எல்லோரும் வேலைகளை விடுத்து வேலவனுடைய காட்சியை பார்த்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு தேர் திருவிழாவிலே எல்லா அன்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். மெல்ல மெல்ல தேர்முட்டி படிகளிலே எம்பெருமான் சண்முகப் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக கஜவல்லி மகாவல்லி சமேதர கந்தப்பெருமான் தேரேறி வருவதற்காக மெல்லன அந்த படிகளிலே ஏறிச் செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம் அன்பர்களே. உண்மையிலே அன்று செல்லப்பனுடைய சீடனாக இருந்த ஜோகர் இந்த படிதனிலே மெல்லமாக இருந்து ஞானந்தன்னை மெல்லன பெற்று இந்த நானிலம் சிறக்க நச்சிந்தனை தந்த பெருமானுடைய அந்த வார்த்தைக்கு நிகரே கிடையாது அன்பர்களே. அத்தகைய பெருமை நிறைந்த பெருமானுடைய இந்த வீதியிலே இன்று அடியவர்கள் எல்லோரும் அங்கே புலாங்கிதமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அந்த புலாங்கிதமான காட்சியோடு அன்பர்களே தேங்காய்களை சிதறடிக்கின்ற அடியார் கூட்டம் ஒரு புறம், இன்னொரு புறமாக அடியவர்கள் எல்லோரும் அங்கே காட்சி தருகின்ற இந்த நிலையிலே தேர் மீது எம்பெருமான் ஆரோகணமாக எழுந்தருளி இருக்கின்றார். பாக மாலைகள் அசைந்தாட பஞ்சாராத்தி தீபம் எங்களுடைய கண்களை எல்லாம் ஒருவழிப்படுத்திய நிலையை பார்க்கிறோம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அழப்பெருங்கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறும் ஒன்றும் திருத்து சாத்வீகமே என்ற சேக்கலாருடைய அந்த சிந்தனையை இன்றைக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார் நல்லை பெருமான். அங்கே வடந்தொட்டு வாழ்வதனை கேட்கின்ற அடியார் திருக்கூட்டத்தை பார்க்கிறோம். அன்றொரு காலம் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி திரு அமுதத்தை கடைகிறார்கள். தேவாமிர்தம் பெற்றிட வேண்டும் என்று அன்றைக்கு தேவர்கள் அந்த முயற்சியை செய்தார்கள். இன்றைக்கு அங்கே வெளிநாடுகளில் இருந்து கூட வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அடியவர்கள் எல்லோருமே இந்த வடக்கயிற்றை பற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, வர முடியாத அடியவர்களுக்காக இன்று தமிழ்வன் வாலினியின் தொலைக்காட்சியினூடாக இன்று கனடியன் அந்த மக்கள் எல்லோரும் மனக்கண்ணினாலே சாம்பவ தீட்சை பெறுகின்ற வாய்ப்பை பெறுகிறோம் அல்லவா. அங்கு வாழ்ந்தாலும் கந்தப்பெருமானை இன்றைக்கு எங்கள் சொந்த பெருமானாக நினைந்து வழிபட அங்கே எம்பெருமான் முன்னிலையிலே அசரீதி மணியோசை கேட்க அரோகரா அரோகரா என்ற அந்த பேரொலி முழங்க அங்கே மந்தாரமலை அசைந்தாற்போல எம்பெருமானுடைய ரதம் இப்போது ஆரோகணமாக அங்கே எழுந்து அங்கே ஆலயத்தினுடைய பிரதான வாயிலை அண்மித்த வகையிலே அங்கே புறப்படுகிறதல்லவா. தேர் புறப்பட்டு விட்டால் அடியவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அல்லவா. அங்கே பேரிகை தாடனம் முழக்கொலி செய்து கொண்டிருக்க அன்பர்கள் எல்லோரும் பெருமான் கந்தன் தேவ சேனாதிபதி தேவர் குறை தீர்க்கவல்ல பெருமான் இப்போது எழுந்து வருகிறார். எல்லை கடந்த பெருமான் வருகிறார். எமக்கெல்லாம் காப்பகன் தரவல்ல பெருமான் வருகிறார் என்று அங்கே அடியவர்கள் எல்லோரும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அங்கே தேரினுடைய 4 பக்கங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கின்ற யாளிகளுடைய வடிவத்தை பார்க்கிறோம். அந்த யாளிகள் அன்று கைலாயத்திலே பார்வதி பரமேஸ்வரனுக்கு அங்கே கண்ணூறு பட்டுவிடக்கூடாது என்று பிரம்மதேவர் யாளிகளை அந்த கணங்களை அழைத்து இருபக்கமும் நிலைநிறுத்தினார். அதே போல இன்று அந்த காட்சிகள் எம்முடைய வாழ்க்கையிலே
நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற காட்சியாக அமைகிறது. கந்தப்பெருமான் கஜவல்லி மகாவல்லியோடு கண்ணூறு பட்டுவிடக்கூடாது என்பதை அங்கே காட்சியாக அமைகிறது. அன்பர்களே, அத்தகைய பேருக்குரிய வகையிலேதான் அங்கே வாகமாலைகள் அசைந்தாட, யாளிகள் 8 திக்கும் அங்கே காட்சி கொடுக்க சண்முகப் பெருமானுடைய திருவருட்காட்சியை பெற்றிட வேண்டும் என்று கச்சிதமாக கச்சியப்பர் கந்தபுராணத்திலே சூரபன்மனே அந்த சண்முகப் பெருமானுடைய காட்சியை பார்த்தான். கூறிமற்றினை குறைகடல் உலகம் மாறிலா புவனம் மண்டம் வானவர் யாவும் ஆறுமுகத்து வள்ளல் மேனியில் அமைந்தால் அன்றி ஆங்கோர் வியன்பெரு வடிவம் கண்டோம் என்று அங்கே கச்சியப்பர் சூரபத்மனை முன்னிலையாக கொண்டு பாடுகின்ற அந்த பாடலை இன்று நல்லை வீதியிலே நிற்கின்ற அடியவர்கள் எல்லாம் சண்முகப் பெருமானை பார்த்துவிட்டோம் அந்த பெருமானுடைய திருக்கோலத்திலே நாங்கள் புலாங்கிதமாக கலர்ந்திருக்கிறோம் என்ற வகையிலேதான் அங்கே நல்லை நகர் வீதி எங்கனுமே அடியார் திருக்கூட்டம் நிறைந்திருக்கிற காட்சியை இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். ரதமானது மெல்ல மெல்ல அசைந்து அங்கே அக்கினி மூலையாகிய தென் திசையை நோக்கி விரைந்து செல்லுகின்ற அந்த காட்சியை காணுகிறோம். அன்பர்கள் பக்தி பாமாலைகளை பாட்டிசைத்து பாடுகிறார்கள். அடியவர்கள் எல்லோரும் நல்லூர் பெருமானை எண்ணிய சிந்தனையோடு நாலாதிக்கிலும் இருந்து பஜனை பாமாலைகளை பாடிய வண்ணம் இந்த சந்நிதியை நோக்கி வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படி வருகை தந்திருக்கின்ற இந்த காட்சி